நம்முடைய பிரச்சனைகள் கர்த்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு பிறருக்கு ஆறுதலாக ஆதரவாக வாழ்த்து சொல்லுகளாக இருப்போமானால் அந்த விதைக்கான பலனை, அந்த கிரியைக்கான பலனை கிறிஸ்து நமக்கு திரும்பி நமக்கு தருவார். அன்பு உறவுகளே, இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலேமோன் 1:23 கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் உமக்கு வாழ்த்து சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, காவலில் இருக்கிறவன் வாழ்த்து சொல்லுகிறான். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எனக்கே பிரச்சனை இருக்கும்போது, எனக்கே வியாதி இருக்கும்போது, எனக்கே போராட்டம் இருக்கும்போது, எனக்கே பல தேவைகள் இருக்கும்போது நான் எப்படி பிறருக்கு ஆறுதலாக இருக்க முடியும்? எப்படி பிறரை வாழ்த்த முடியும்? எப்படி பிறருடைய சுக துக்கத்தில் நிற்க முடியும்? என் நிலைமையே மோசமா இருக்கு. இப்படிதான் நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளே ஆசீர்வதிக்கப்படாம இருக்கலாம். அந்த நேரத்துல பிறரை ஆசீர்வதிங்க. நம்மளையே யாரும் விசாரிக்காமல் இருக்கலாம். அந்த நேரத்திலே பிறரை விசாரிக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள் கர்த்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு பிறருக்கு ஆறுதலாக ஆதரவாக வாழ்த்து சொல்லுகளாக இருப்போமானால் அந்த விதைக்கான பலனை, அந்த கிரியைக்கான பலனை கிறிஸ்து நமக்கு திரும்பி நமக்கு தருவார். செய்வோம், அவரால் வெற்றி கொள்வோம். God bless you.